வணக்கம் புஷ்பா. வணக்கம் சார். இப்போது நீட் அதாவது மெடிக்கல் அட்மிஷன் என்றைக்குமே கான்ட்ரவர்சி அண்ட் டிமாண்டு அண்டர் சப்ளை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து. இப்போது இந்த வருஷம் என்ன வழக்கத்துக்கு மாறாக இன்னும் அதிகமாக இருக்குது, என்ன காரணம்? நீட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸை விட பயங்கர காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதல்ல 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அவைலபிள் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,50,000 அந்த கணக்கில் தான் இருக்குது. அதுலேயும் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் வேர் ஃபீஸ் இஸ் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 50,000 சீட்ஸ் தான் இருக்குது. அதனால் காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணினா தான் மெடிக்கல் சீட் அப்படின்றது உத்தரவாதம். இப்போது இன்ஜினியரிங் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ஜினியரிங்க்கு ஜேஇ எக்ஸாம்னு இருக்குது. ஆனால் அந்த ஜேஇ எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜேஇ படித்து பாஸ் பண்ணி அட்வான்ஸ்ட் எழுதி போனால் உங்களுக்கு ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். ஜேஇயோட மெயின்ஸ் கிளியர் பண்ணால் என்ஐடிஸ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்டு கிடைக்கும். ஆனால் ஜேஇ எழுதாமையே வெறும் 12ஆம் கிளாஸ் மார்க்கை வச்சு இன்ஜினியரிங் சேர முடியும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் சேர முடியும். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் சேர முடியும். எம்பிபிஎஸ்க்கு அப்படி கிடையாது. கிளாட்டும் அதே மாதிரி தான். கிளாட் கிளியர் பண்ணினா தான் லா காலேஜ் படிக்க முடியும்னா இல்லை, 12ஆம் கிளாஸ் மார்க்கை வச்சு லா காலேஜும் சேரலாம். ஆனால் எம்பிபிஎஸ்க்கு அப்படி இல்லை. நீட் இஸ் த சோல் க்ரைட்டீரியா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அதில் கிளியர் பண்ணணும் அப்படின்றது மேண்டேட்ரி ஆகிடுது. அதில் கிளியர் பண்ணால் மட்டும் சீட்டு கிடைக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு ஹர்டில். கிளியர் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு ஹர்டில். ஆனால் கிளியர் பண்ணால் மட்டும் கிடைக்கும்ன்றதும் கிடையாது. கிளியர் பண்ணி அந்த டாப் சீட்ஸில் இருந்தால் தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிடைக்க முடியும். அந்த ரேங்க் அவ்வளோ ஹையாக இருந்தால் தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்டு கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்டேக்ஸ் ஆர் ஹைங்கிற போது எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற நிலைமையில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால ஏகப்பட்ட ஃபோர்ஜரி, ஃப்ராட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2018 இதை பார்த்துட்ருக்கோம். 2018-19 நம்ம பார்த்தோம்னா இம்பர்சனேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஒருத்தரோட ஆள் மாறாட்டம். நான் எனக்கு பதிலாக வேற ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் போய் எக்ஸாம் எழுதுவான். இதெல்லாம் வி கெப்ட் சீயிங் இன் நீட். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் லீக் லாஸ்ட் இயரும் நடந்தது. இந்த வருஷமும் கொஷின் பேப்பர் லீக் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக பிகாஸ் இட் இஸ் அ ஹை ஸ்டேக் எக்ஸாம். சரி, கொஷின் பேப்பர் லீக், ஆள் மாறாட்டம், இல்லை இந்த ஆன்சர் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எவ்ரி இயர் ஒவ்வொரு கான்ட்ரவர்சி வருது. நிறைய பேர் மாட்டுறாங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன நடக்குது? இது வரைக்கும் யாராவது கன்விக்ட் பண்ணியிருக்காங்களா? யாராவது இன்ஃபேக்ட் ஏதாவது ஆஃபீஸர்ஸ் இதை நடத்துகிற என்டிஏல உள்ள ஆஃபீஸர்ஸ், அதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி நடத்தின எக்ஸாம் இது நடத்தின ஆஃபீஸர்ஸ் யாராவது அரெஸ்ட் ஆகிருக்காங்களா? இல்லை ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்காரா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து? ஒன்றுமே நடக்கலை. ஸோ இந்த வருஷம் எல்லாத்தையும் மீறி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பிகாஸ் அந்த அந்த ஆக்ஷன் எடுக்காமல் போன ஒரு காரணம். ஸோ என்ன அவங்கள தடுக்குது? வாட் இஸ் ஸ்டாப்பிங் தெம் ஃப்ரம் டேக்கிங் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி ஆஃபீஸர்ஸ்? என்டிஏல உள்ள ஆஃபீஸர்ஸ், சிபிஎஸ்சியில் உள்ள ஆஃபீஸர்ஸ் ஏன் எடுக்கலை? இல்லை, இது நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்ஸ்க்கு 10,000 ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த எந்த ரீசனுமே இல்லாமல் இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ் ஒய் நீட் ஷுட் பி பேண்ட். ஏன்னா இவ்வளோ பேருக்கு நடத்தக்கூடிய பேண்ட்வித் அவங்க கையில் இல்லை அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங். இப்போது அது எந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, இவங்களது நீட் மட்டும் இல்லை, ஒரு சிபிஎஸ்சி எக்ஸாமையே நம்மளால் பேப்பர் லீக்கை ப்ரிவெண்ட் பண்ண முடியல. இப்போ நீட் ரீ எக்ஸாம், அதாவது 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமே there is no go, we will cancel the exam and do re-NEET. அவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் 23 லட்சம் பேரோட லைஃப்பை இட் இஸ் புட் ஆன் ஹோல்டு. அண்ட் யாருமே அதற்காக மன்னிப்பு கேட்கல. யாருமே மாணவர்கள்ட்ட இந்த அவங்களோட ஒப்பீனியன் கேட்கல. பிரச்சனை ஆயிடுச்சு,
இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை, அது ஒரு பிரச்சனை. இது வந்து இந்த 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆர் புட் ஆன் ஹோல்ட். ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட். லா அண்ட் இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ் ஆர் புட் ஆன் ஹோல்டு. அலைடு ஹெல்த் சயின்சஸ் பல ஸ்டேட்ஸில், தமிழ்நாடுல அஃப்கோர்ஸ் நாங்கள் முன்னாடியே நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நடத்தினா இல்லைன்னா இங்கே சேர்ந்துட்டு அங்கே போயிடுவாங்க. நான் வந்து ஃபிசியோதெரப்பி சேர்றேன், இப்போதைக்கு ஃபார்மசி சேர்றேன் அப்படின்னு சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடச்சோன்னே இதை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த சீட் வேக்கண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்மிஷன்ஸ் ஆர் புட் ஆன் ஹோல்டு பிகாஸ் ஆஃப் நீட். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச நிறைய பசங்க அவங்க ரிசல்ட்டே இன்னும் வரல. சிபிஎஸ்சியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வரல. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வந்தாலுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸால் இப்போ அட்மிஷன்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ண முடியலை. ஏன்னா எவ்ரி அட்மிஷன் இஸ் புட் ஆன் ஹோல்டு. அண்ட் இதில் வந்து இந்த பிரச்சனையில் ஆக்ஷன் ஏன் எடுக்கலன்றது இந்த வருஷம் கேட்டிருக்கக்கூடாது. நம்ம வந்து இதை பல வருஷமாக கேட்டுட்ருக்கோம். அந்த ஆள்மாறாட்டம் கேஸில் ஆக்ஷன் எடுக்கலை. அந்த 2024 நடந்த லீக்குக்கு அதை வந்து இட் வாஸ் ஜஸ்ட் பிரஷ்ட் அண்டர் த கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே மாற்றி ஒரே ஒரு அதே மிஸ்டேக் கம்ப்ளீட். சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஆளை மட்டும் மாற, அந்த சிஸ்டமிக் சேஞ்ச் வேணும். இன்னுமே நான் பென் அண்ட் பேப்பர் தான் வைப்பேன், வர ஸ்டூடெண்ட்டுக்கு காதுக்குள்ள லைட் அடிச்சு பார்ப்பேன், தலைக்குள்ள அபத்தமா இருக்கு. இப்போ எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறாங்க. கொஸ்டின் பேப்பரை செட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாரையும் 1 month நாங்கள் வெளியிலே போகாமல் ஃபோனு கனெக்ஷன் இல்லாமல் உட்கார வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போது ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாம் இன்வால்வ் பண்ண போகிறோன்னு. அதாவது இத்தனையும் எதுக்காக? ஒரு நீட்டுங்கிறது என்னது? ஒரு எலிஜிபிலிட்டி அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதை எழுதினால், இந்த மார்க்குக்கு மேலே வாங்கினால் யூ பிகம் எலிஜிபிள். தகுதி கிடைக்குதே தவிர அட்மிஷன் கிடைக்காது. அதுக்கு மேலே மார்க் வச்சு தான் அட்மிஷன். இல்லை, இந்த தகுதியே ஒரு கேள்விக்குறியாகுது. இப்போது யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமில் லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. அது என்னது? ஜாப். முடிச்சோன்னா யூ கெட் ஜாப். இதை விட 100 மடங்கு வேல்யூபிள். அங்கெல்லாம் இல்லாத கெடுபிடி, அங்கெல்லாம் இல்லாத குளறுபடி ஏன் இங்கேயுமே நடக்குது? இது மட்டும் இல்லை. இந்த நீட் பிஜி அப்படின்னு கொஞ்சம் இன்னும் இது போய் பார்த்தோம்னா அது நிஜமாலுமே வெறும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். அதை எப்படி எந்த அளவுக்கு நீட் பிஜி, நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் முதல் 2 ரவுண்ட் அட்மிஷன் நடந்து முடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க சீட்ஸ் நிறைய இருக்கும், குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால் அவங்க எலிஜிபிலிட்டியே குறைச்சிருவாங்க. எந்த அளவுக்குன்னா, எக்ஸாமில் அப்பியர் ஆகியிருந்தால் போதும், நீங்கள் வந்து 0 வாங்கியிருக்கலாம், -25 வாங்கியிருக்கலாம், -40 வாங்கியிருக்கலாம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம் வேர் கரெக்டாக எழுதினா 4 மார்க்கு, தப்பாக எழுதினா 2 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிற எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி இருக்கச்ச நிறைய தப்புக்கள், கரெக்டாக எழுதினதை விட தப்பு நிறையா பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தான் யூஸ்வலாக மைனஸ் போகும். அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது மைனஸாக எழுதி -45 இருக்கிற கேண்டிடேட்டு கூட தே மேட் தம் எலிஜிபிள். என்ன லாஜிக்கு? இப்போது ஒரு எக்ஸாம் எழுதாமல் இருந்தால், எழுதாத ஒரு எக்ஸாமுக்கு மதிப்பெண் என்ன? 0 தான். ஏன்னா எக்ஸாமே இல்லை. ஆனால் ஒரு எக்ஸாம் எழுத வச்சு அதில் 0 எடுத்தாலும் நீ பாஸ்ன்னு சொல்ல வச்சு, 0 மட்டும் இல்லை மைனஸ் போனாலும் பாஸு, நீ எலிஜிபிள்னு சொல்ல வைக்கிறதுக்கு எக்ஸாம் எதுக்கு? இந்த மாதிரியான கேள்விகள் தான் நான் வந்து ஐ திங்க் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் ரேஸ். இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் கோச்சிங் சென்டர் ஒரு இஷ்யூ, ரூரல் கேண்டிடேட்ஸ் தான் நிறைய வர முடியல. விஷயத்தை நான் ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி. நீட்டை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து கோச்சிங் இல்லாமல் உங்களுக்கு கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கோச்சிங்க்கு பணம் கட்டுறதுக்கான பணம் இருக்கணும். அது மட்டும் இருந்தால் பத்தாது. கோச்சிங் நல்ல கிடைக்கிற ஒரு அர்பன் செட்டிங்கில் நீங்கள் இருக்கணும். ஸோ யூ ஷுட் பி ரிச், யூ ஷுட் பி அர்பன் அண்ட் ஏபிள் டு அட்டன் கிளாஸஸ் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பணக்காரராக இருந்தால் கூட, என்னால் பணம் கட்ட முடியும்னு நிலைமை இருந்தால் கூட, கிராமப்புறங்களில் இல்லைன்னா கோச்சிங் சென்டர் இல்லாத இடங்களில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ஹெவிலி அர்பன் ஓரியன்ட் ஒரு பயாஸோடு இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இதை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு அரசியல் காரணங்கள் தான் எடுக்கிறாங்க தவிர இதில் உள்ள அபத்தங்களை பற்றி பேசுறதே கிடையாது. ஒன்று வந்து யூ ஷுட் பி ரிச், யூ ஷுட் பி அர்பன், யூ ஷுட் அட்டெண்டட் கோச்சிங் கிளாஸஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணி பிரேக் எடுத்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் மீறி 720 மார்க்கு, 3 செக்ஷன்
720 மார்க் நீட்டு. ஓகே, அதில் பாதி 50% வந்து சுவாலஜிக்கு இருக்குது, பயாலஜி அண்ட் சுவாலஜிக்கு இருக்குது. நீங்கள் சுவாலஜி வந்து முக்கியமானது, ஏன்னா உயிரியலில் முட்டை 0 மார்க் வாங்கிட்டு கூட நீங்கள் டாக்டர் அட்மிஷன் வாங்கலாம், காசு இருந்தால். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் என்எஃப் மார்க் வாங்கியிருப்பீங்க. ஸோ யூ பிகம் எலிஜிபிள். ஆனால் 0 வந்து உயிரியலில், சுவாலஜியில் 0. ஆனால் உங்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன் அங்கே போய் என்ன படிப்பீங்க? அதுவும் அந்த காலேஜ்லலாம் மினிமம் ஃபீஸே இப்போ வந்து 25 லட்சம் 28 லட்சம் அப்படின்ற ஃபீஸில் தான் போய் சேருவாங்க. ஃபீஸ் தான் பெரிய ஸ்கேம். கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸு 13,000, 13,000 ருபீஸ். ஆனால் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ஆர் 50 லட்சம். இது யூஜிக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் இருக்குது. ஸோ 13,000 எங்கே இருக்குது, 35 லட்சம் எங்கே இருக்குது? ஸோ இப்போது நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கோங்க. 720க்கு ஒரு 450 எடுத்த ஒரு மார்க் எடுத்த ஒரு பையன் அவர் ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் அட்மிஷன் வரும், டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வரும். ஆனால் ஃபீஸ் 35 லட்சம், சேர மாட்டீங்க. ஆனால் 720க்கு மினிமம் 113 வாங்கின ஒரு பையனோ பொண்ணோ போய் சேருவான், 35 லட்சம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ நீட்டு பணத்தை ரிமூவ் பண்ணலையே, பணக்காரர்களுக்கான மட்டும்தாங்கிறது. அந்த ஆர்டரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் கிளியராக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆர்டர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணுன்றது. அதை இன்னி வரைக்கும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கண்டினியூ டு சார்ஜ் 20 லட்சம் வருஷம் வேற ஏற்றுறாங்க. ஸோ இந்த வருஷம் நான் 25 லட்சத்துக்கு சேர்த்துருப்பேன், அடுத்த வருஷம் எனக்கு 25 லட்சம் தான் ஃபீஸான்னு எனக்கு தெரியாது. அவன் 10% இன்க்ரீஸ் இன் ஃபீஸ்னு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ தான் சொல்லியிருக்கேன், சில காலேஜஸ் வந்து 4.5 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுது, சில காலேஜஸ் 5 வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுது, சில காலேஜஸ் 5.5 வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த வருஷம் தான் என்எம்சி கொண்டு வந்திருக்கு. ஆனால் அதை எப்படி நிறைவேற்றும்னு தெரியல. ஏன்னா அவங்களால ஸ்டைஃபண்ட்ன்ற ஒரு இதையே கொடுக்க முடியல. அப்போ ஃபீ கலெக்ஷன் மட்டும் அவங்க எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் குழந்தை ஒரு காலேஜில் படிக்குதுன்னா என் குழந்தை படிக்கிற காலேஜ்லேருந்து நான் எப்படி போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவேன்? என் குழந்தைய ஃபெயில் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயம் இருக்கா? ஒரு அனானிமிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க நீங்கள்? அனானிமஸாக இல்லாமல் நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? நான் ரெசிப்ட் கொடுக்கணுன்றீங்க, என் பேர் இருக்கணுன்றீங்க, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் லீக் பண்ணிட்டீங்கன்னா என் ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பதிலே இல்லை. மிலிட்ரி இன்வால்வ் பண்ணி ஹெலிகாப்டர்லேயே கொண்டு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற அளவுக்கு நீட்டு பொறுத்து இல்லை. ஏன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதில் இருக்கிற மார்க்கு வில் டிசைட். அதில் நீங்கள் அப்பியர் ஆகிறதுனால உங்களுக்கு சீட் கிடைக்காது. இதில் போய் காதில் போய் டார்ச் அடித்து பார்க்குறது, ஒரு கிளிப் வைக்க விடாமல், இல்லைன்னா அவங்களுடைய தாலியை கழட்ட சொல்கிறது, இல்லைன்னா உட்பட குழந்தைங்களாம் நீங்கள் பார்த்தீங்க நீட் அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அனுப்புவோம், கதறி அழுவாங்க பேரண்ட்ஸு. கம்மலை கழட்டு, காதுக்குள்ளே பாரு, செயினை கழட்டு, வளையலை கழட்டு, பிரேஸ்லெட் எல்லாம் கழட்டி ஏன் போகணும்? நீங்கள் யூபிஎஸ்சிலேயோ டிஎன்பிஎஸ்சிலேயோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயோ இந்த மாதிரி ட்ராமா பார்க்கல. அதெல்லாம் வேலைக்கான இல்லை. இதெல்லாம் பண்ணியும் அவங்களால ஆள் மாறாட்டத்தை நிறுத்த முடியல, ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக்கை நிறுத்த முடியல, கரெக்ஷனில் மிஸ்டேக்ஸை நிறுத்த முடியல. அவங்க செட் பண்ண கொஸ்டின் பேப்பருக்கு அவங்களே பதில் தெரியாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸரை ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு என்ன பதில்னு சொல்லு. அவ்வளோ பெரிய ஐஐடி ப்ரொஃபஸர் சொல்ல வேண்டிய பதிலை நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கே கிளாரிட்டி இல்லாமல் ஒரு எக்ஸாம். அந்த மாதிரி வந்து டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஒரு கான்செப்ட். மெடிக்கல் எஜுகேஷன் முக்கியம்தான், அதுக்கு நல்ல சமூகத்தில் மரியாதை இருக்குது, எல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஷார்ட் சைட்டட் அண்ட் டோட்டலி அன்ஜஸ்டிஃபையபிள் மெத்தட் இருக்க முடியாது. இதுக்கு என்ன அநியாயம்னா, இது வந்து அரசாங்கத்தால் கொண்டு வந்தப்பட்ட எக்ஸாமே கிடையாது. அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டம் சுப்ரீம் கோர்ட்டால் நிராகரிக்கப்பட்டது, மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் மைனாரிட்டி ஜட்ஜில் இருந்த ஒரே ஒரு ஜட்ஜு முன்னாடி ஒரு கோச்சிங் சென்டர் கொண்டு வந்து ரிவைவ் பண்ணப்பட்டது தான் இந்த நீட்டுங்கிற பாலிசி. ஸோ அரசாங்கம் கூட இதை கொண்டு வரல, நீதிமன்றம் கொண்டு வந்த ஒரு எக்ஸாம் நீட்டு. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நீட் எக்ஸாம் அப்படின்றத எழுதி நான் குவாலிஃபை பண்ணி நல்ல மார்க் வாங்கி வந்தாலும் அடுத்த பெரிய ப்ராசஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸை சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க முக்கால்வாசி. அதாவது ஸ்டேட்லேருந்து
15% கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதை தவிர டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இவங்க தான் அட்மிஷன்ஸ் போடுவாங்க. ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு இருக்கும். அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ், அதாவது ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் அவங்க அட்மிஷன் போடுவாங்க. இப்போது அவங்க என்ன, அந்த அட்மிஷனோட ரூல் என்னென்னா, யூ மேக் ஸ்மார்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வேணுங்கிற காலேஜஸை நான் வரிசைப்படுத்தி போடணும். இதை போட்டுட்டு நான் ஃபஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த 15% கோட்டா ஆஃப் சீட்ஸ், ஆல் இண்டியா சீட்ஸ், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இதுக்கான கவுன்சிலிங் அவங்க பண்ணுவாங்க. அப்போது நான் அங்கே ஒரு சீட்டை செலக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 10-20 ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எய்ம்ஸ், 2வது ஜிப்மர், 3வது மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி, இந்த மாதிரி ஒரு சாய்ஸில் போட்டு கொடுக்குறேன். எனக்கு எய்ம்ஸில் என்னோட மார்க்குக்கு சீட்டு கிடைக்கல, ஜிப்மரில் இருக்குது, ஜிப்மரில் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் எடுத்துக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஃபஸ்ட்டு ரவுண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ எக்ஸிட். அதாவது நான் உங்களுக்கு சீட், உனக்கு கேட்குற சீட்டை உனக்கு அலாட் பண்ணுவோம், நீ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு திருப்பி செகண்ட் ரவுண்டில் வந்து. இதோட லாஜிக்கே எனக்கு புரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ரீ எக்ஸிட் எந்த எக்ஸாம்லேயும் இல்லை, ஜேஇயில் இல்லை, கிளாட்டில் இல்லை. எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி அப்போ அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 80% ஆஃப் த சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் திரும்ப அடுத்த ரவுண்ட்லேயும் அதே செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வருவாங்க. ஆமாம், அங்கேயும் ஒரு எக்ஸிட் இருக்குது. தேர்ட் ரவுண்டில் கூட பைண்டிங்காக கிடையாது, ஸ்டே ரவுண்டில் மட்டும்தான் எடுத்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஸோ அதாவது ஒரு 10,000 பேர் எலிஜிபிள். ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 2,000 பேர் அட்மிஷன் கிடைக்குதுன்னா 2,000 பேர் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து 2001 தானே இருக்காது. திரும்பவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவனே வருவான். 100 பேர் தான் எடுத்துப்பான். அதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். அதாவது பெரிய பெரிய காலேஜஸ்ல ஃப்ரீ எக்ஸிட் should be abolished. கரெக்ட். ஒழிக்க வேண்டிய முறை ஃப்ரீ எக்ஸிட். உனக்கு அலாட் பண்ணியாச்சா, உனக்கு ஹையஸ்ட் ஸ்கோரங்கிறதுனால, டாப்பருங்கிறதுனால உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எய்ம்ஸோ, ஜிப்மரோ, எம்எம்சியோ எடுத்தாச்சுன்னா, அலாட் ஆயிடுச்சுன்னா கோ ஜாயின். ஃப்ரீ எக்ஸிட் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 3ஆவதோ 4ஆவதோ காலேஜ் அலாட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கங்க, அடுத்த ரவுண்டில் டாப் சீட்ஸ் வேக்கண்ட் ஆனால் உங்களுக்கு தரோம் அப்படின்ற பாசிபிலிட்டி வேணாம். அதாவது ஸ்லைடிங் அப்படி தான் ஐஐடியிலலாம் அதில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கம்பல்சரி ஐசர்லையும் அப்படி தான், நமக்கு வேணுங்கிற சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற சீட்டில் வேகன்சி வரும்போது நமக்கு ப்ரையாரிட்டி பேசிஸில் நம்மளை மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சூஸ் யுவர் அவுட் ஆஃப் த கன்டென்ஷன், அடுத்த வர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அப்படி இல்லாமல் கடைசி ரவுண்டு வரைக்கும் திரும்ப 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 வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வேக்கண்ட்டாக போகும். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் கடைசி நாள் வரைக்கும் வேக்கண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் கேபிட்டேஷன். கவர்மெண்ட் காலேஜில் வேக்கண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிளினிக்கல் மெட்டீரியல் நல்லா இருக்கும், ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நிறைய இருக்கும், காம்படிஷன் இருக்கிற சீட் அது. அந்த சீட் காலியாக இருக்கும்போது இட்ஸ் வெரி வெரி. கடந்த 2 வருடங்கள் எத்தனை சீட் வேக்கண்ட்டாக போகுது எம்எம்சியில்? எம்எம்சியில் போன வருஷம் இருந்த மாதிரி பல லட்சம் மாணவர்கள் எய்ம் பண்ணுற ஒரு சீட்டு 10 சீட் வேக்கண்ட். 2 வருஷம் முன்னாடி கூட எம்எம்சிலேயே சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? அதாவது நீங்கள் நீட்டை பொறுத்தவரையில் ஆ முதல் அக்வரை ஏ டு இசட் எல்லாமே தவறு, கம்ப்ளீட்டாக ராங். நீட் வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாத ஒரு எக்ஸாம். எனக்கு தெரிஞ்சு நீட்லேருந்து வந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 500 பேருக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இல்லை. அதுக்கு முன்னாடி, அதுக்கு நீட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. 1-2 பேர் அப்படி தான் சேருவாங்க. ஆனால் நீட் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரூரல் அர்பன் ப்ரெஷர், பைசா இருக்கணும், டியூட்டோரியல் போகணும், இந்த இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு 7.5% ஆஃப் த சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஐ சின்சியர்லி பிலீவ் தட் இந்த 7.5% ஆஃப் த சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்றத வந்து ஐ ஜஸ்ட் ப்ரே தட் தே டூ இட். அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியோ டைல்யூட்டோ பண்ணிட்டாங்கன்னா the loss will be for government school students who will, and they will not be உள்ள வரவே முடியாத நிலைமைக்கு அவங்களுக்கு. அது ஒரு லீகல் சேலஞ்சில் இருக்குது. இப்போ போய் அதில் புது கேண்டிடேட்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா, எய்டட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போகலான்னு கொண்டு வந்தாங்கன்னா, ஒன்று அதோட காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிரும், அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளில போயிடுவாங்க. இல்லைன்னா நீதிமன்றம் உள்ளே போந்து அதை காலி பண்ணிடும்.
ஸோ இந்த 7.5 ஷுட் பி சேவ்டு. ஏன்னா அதனால் நிறையா அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. இதில் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் வி ஆர் ரெடி டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.